பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதி கிடையாது. அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போறது அப்படின்றத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு ஒரு டியூ கட்ட முடியாம, குடும்பத்தை பார்க்க முடியாம ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த பைக் டாக்ஸியில் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான அந்த வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு படித்த இளைஞர்களை நிறைய பேரை ஒரு உறுதி இல்லாத ஒரு தொழிலுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க. இந்த பைக் டாக்ஸி மூலமா ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. பாலியல் தொல்லைகளை இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்க இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட ஒரு என்னன்னா ஆட்டோக்காரங்க மீட்டர் போட மாட்டாங்கிற ஒரு விஷயம் கொண்டாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு ப்ராப்பரா மீட்டரை ரெகுலேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்து நீங்க எங்களை ஓட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஓட்ட தயாரா தான் இருக்கோம். நாங்கள் சென்னையில் ஆன்லைனில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே மீட்டர் கட்டணத்தில் தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே எங்களுக்கு மீட்டர் கட்டணம் மட்டும்தான் தந்துட்டு இருக்கிறாங்க. 2013 கொடுத்த அந்த மீட்டர் கட்டணம் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய பைக் டாக்ஸி. அதுக்கு இதுவரையிலும் இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதி கிடையாது. அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போகிறது அப்படின்றத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் பெரிய அளவில் ஒரு டியூ கட்ட முடியாமல், குடும்பத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக இந்த பைக் டாக்ஸியில் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான அந்த வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு படித்த இளைஞர்களை நிறைய பேரை ஒரு உறுதி இல்லாத ஒரு தொழிலுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க. அது அதன் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத இன்னைக்கு காவல் ஆணையத்தில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பைக் டாக்ஸி மூலமாக ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. பாலியல் தொல்லைகளை இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது சம்மந்தமாக செய்திகளில் பல செய்திகளில் நீங்களே கூட எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தும் கூட இதுவரையிலும் காவல்துறை சார்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படலை. நாங்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். போக்குவரத்து துறையில் எங்களது புகார்கள் அளிச்சிருக்கிறோம். நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியோடைய அப்ளிகேஷனை, ரேபிடோ அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லேருந்து நீக்க சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு. அந்த நீதிமன்ற உத்தரவுக்கும் மேலாக இவங்க தடையானை வாங்கிக்கிட்டு இன்னும் அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை தொடர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் சார், ஆட்டோ ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆட்டோ டிரைவர்கள் பாதிச்சிருக்காங்க. அது பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டனுமே பாதிச்சதுனால தான் நாங்கள் ஒரு தரப்பில் இப்போதைக்கு நாங்கள் கமிஷன் அலுவலகத்தில் ஒரு பெட்டிஷனை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? இதில் ஒருத்தர் பயணிக்க வேண்டிய பப்ளிக், அதாவது ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனத்தில் பயணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் 1க்கு 2 பேரை ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் இந்த எதாவது காட்டுங்க. 1க்கு 2 பேர் ஒரு லேடி ஏற்றிட்டு போகிறாங்க. யார் என்ன தெரில. அதே மாதிரி நம்ம சென்னையில் வண்டி ஓட்டுறோம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, பல தரப்பட்ட பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் உள்ள கொண்டு இங்கே சொந்த பயன்பாட்டு வாங்கினேன், அதாவது பெர்மிட்டே இல்லாமல். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா பெர்மிட் எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக வச்சு தான் நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை டியூ கட்ட முடியல, வீட்டு செலவு பார்க்க முடியல, மருத்துவ செலவு பார்க்க முடியல. அந்த இப்போ சுத்தமாக வருமானமும் இல்லை, வண்டியும் ஓட்டம் இல்லை. ஒருத்தர் பயணிக்க பண்ணுறவங்க யாருமே இப்போ ஆட்டோவில் வரதே கிடையாது. இப்போ ஒருத்தராக சிங்கிளாக புக் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருமே வரதில்லை, எல்லாமே பைக்கில் போயிடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இதை தடை செய்யணும். அந்த ஆப்பில் இருந்து பைக் சர்வீஸே நீக்கணும். அந்த ஓலா, யூபர், ரேபிடோ, இன்டிரைவர் போல் இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸில் பண்ணுறவங்க, பைக்கில் சர்வீஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையாக வச்சுருக்கோம். இந்த ஆமாம் ஆமாங்க. தமிழக அரசு அதாவது 2013 இந்த ரேட் கார்டு ஆட்டோ மீட்டர் கட்டணும்னு சொல்லி இப்போ நிறைய பேர் மக்கள்கிட்ட ஒரு என்னன்னா ஆட்டோக்காரங்க மீட்டர் போட மாட்டாங்கிற ஒரு விஷயம் கொண்டாங்க.
கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக மீட்டரை வந்து ரெகுலேட் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்து நீங்கள் எங்களை ஓட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஓட்ட தயாராக தான் இருக்கோம். அதுக்கு மீறி யாராவது ஆட்டோ மீட்டர் போட மாட்டாங்க அப்படின்லாம் பெர்மிட் பண்ணால் பெர்மிட் எங்களுக்கு அதாவது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுங்க, அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ரெகுலேட்டே பண்ணாமல் எங்களை வந்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு மேல்படுத்த விடாமல் இந்த மாதிரி இல்லீகலான ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு கண்ணு காணாமல் இருக்கனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அரசாங்கம் மேலே.